திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயம் பெயரில் போலி இணையதளம் உருவாக்கி மோசடியில் ஈடுபட்ட கோயில் அர்ச்சகரான வெங்கடேஸ்வர குருக்கள் மற்றும் பெங்களூருவைச் சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் சந்நிதி உள்ளது. அங்கு சனிக்கிழமைகளில் பல ஆயிரம் பேர் சென்று சனீஸ்வரர் பகவானை தரிசனம் செய்து வந்தாலும் ஆலயத்திற்கு வர முடியாதவர்களுக்காகவும் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்களுக்காகவும் கோயில் நிர்வாகம் சார்பில் இணையதளம் செயல்பட்டு வருகிறது. இதில் பதிவு செய்பவர்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு நேரடியாக பிரசாதம் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சில பக்தர்கள் தாங்கள் கோயிலுக்கு பணம் செலுத்திவிட்டதாகவும் ஆனால் பிரசாதம் வரவில்லை எனவும் கோயில் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோயில் நிர்வாக அலுவலர் அருணகிரிநாதன் காரைக்கால் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் போலி இணையதள முகவரியை ஆய்வு செய்து குற்றவாளிகள் குறித்து கோவில் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கோயில் மேலாளர் ஸ்ரீனிவாசன் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ஆலயத்தின் 4 அர்ச்சகர்களில் ஒருவரான வெங்கடேஸ்வர குருக்கள் பெங்களூரைச் சேர்ந்த ஜனனி பரத்துடன் சேர்ந்து போலியாக இணையதளத்தை உருவாக்கி கோயில் நிர்வாகம் நடத்துவது போல சென்னையில் இருந்து செயல்படுத்தி வந்தது தெரியவந்தது. பணத்தை பற்றி சென்னையிலிருந்து போலியான பிரசாதங்கள் அனுப்பி வருவதாகவும் மேலும் இணையதளம் மூலம் பக்தர்களிடமிருந்து பணத்தை பெற்று கோயில் நிர்வாகத்தை ஏமாற்றியும் கோயிலுக்கு இழப்பை ஏற்படுத்தி பக்தர்களின் தெய்வ நம்பிக்கையை ஏமாற்றியிருப்பதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் கோயில் நிர்வாகம் சார்பாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து திருநள்ளாறு கோயில் குருக்களான வெங்கடேஸ்வர குருக்களை பிடித்து நேற்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் ஜனனி என்பவரை பெங்களூரில் இருந்து அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இதேபோல சென்னையை சேர்ந்த மர்ம நபர் குறித்தும் திருநள்ளாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயில் அர்ச்சகரே போலி இணையதள விவகாரத்தில் ஈடுபட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.